இங்கே மக்கள் தொகை ஏறிக்கிட்டே போகுது, உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே போகுது, ப்ரொடக்ஷன் கம்மியாகிட்டு இருக்குது. அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்தணும். அப்போ குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒன்று கொண்டு வர சொல்கிறார். அதை நேரு எதுக்குறார். நேரு என்ன சொல்கிறாரு, ரெண்டுமே பெண் குழந்தை ஆயிடுச்சுன்னா கொல்லிவோட புள்ள வேணுமேனு ஒன்று கேட்பாங்களே இந்த நேருன்னு. அப்போ ஒரு காலத்தில் தர்க்கம் நடக்குது. அங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொல்கிறாரு, அப்போ ஆண் குழந்தை ஒன்று வேணும்னு சொல்லுவானே, கொல்லிவோட புள்ள வேணும்னு. இப்போ பெரியாருக்கு பொம்பளை கொல்லி போட்டால் புணம் வேகாதான்னு கேட்குறாரு. அவர் முன்வைத்த அரசியல் அது என்ன பாரு. இந்த ஃபேமிலி பிளானிங், இந்த 20 திட்டத்தில் இந்த குடும்ப கட்டுப்பாடை இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலம் தான் கடைப்பிடிச்சது. காரணம் இந்த திராவிடங்க பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்திட்டாங்க. இப்போ சுத்தமாக கட்டுப்படுத்த தம்பி மேன் சொல்கிற மாதிரி டாஸ்மார்க்கை திறந்து விட்டு நம்ம சின்ன பிள்ளையா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 5-6 குழந்தை 6-7 குழந்தை பிறக்கும்போது பிறப்பினத்தை கட்டுப்படுத்த ஆசிரியர்களை பயன்படுத்தி 20 திட்டத்தின் மூலம் முக்கோணத்தை போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் எல்லா பள்ளிக்கூட சோர்லையும் இருக்கும். நீங்கள் பார்த்தா இருக்கும். வீடு வீடுக்கு வந்து நம்ம தந்தை தாய்கிட்டலாம் பேசி 2 குழந்தைகளுக்கு மேனான்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாங்க. அந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. இது அப்போ பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்த. கொஞ்ச நாள் கழித்து நாம் இருவர் நமக்கு ஒருவர், அது பேருந்துகளில் விளம்பரம் வந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து நாம் இருவர் நமக்கு இதுக்கு இன்னொருவர் அப்படின்னு விளம்பரம் வந்துடுச்சு. இப்போ சரக்கு அடிச்சு கால் நூற்றாண்டா என்ன ஆயிடுச்சுன்னா 22 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது இந்த டாஸ்மார்க்கு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு உயிரணுக்கள் குறைஞ்சி ஒரு உயிரை உருவாக்குற திறனற்று போனதுனால தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் வந்துருச்சு. 25 ஆண்டு தான் இருக்கு, கால் நூற்றாண்டில் முழுக்க முடிஞ்சிருச்சு. இப்போ இதை பற்றி எந்த கவலையும் இவர்களுக்கு கிடையாது. அதிகமாக பிறப்பின் விகிதத்தை கட்டுப்படுத்தி மக்கள் தொகையை குறைத்த ஒரு மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு தான். ஒன்று அண்ணா அவர்கள் பேசுகிறாங்க பாரு, இங்கே பாருங்க, ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியாக இருக்குது. அந்தந்த மாநில மொழி ஆட்சி மொழியாக இருக்கணும். ஆங்கிலம் ஒரு கெடுவாய்ப்பாக வெள்ளக்காரன் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்கலாம். ஆனால் இவர்கள் இந்தியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசியது, ஒரு வாசல் இருக்குது, தலைவாசல், அதிலே எல்லோரும் போகலாம் வரலாம். மாடு இதில் வந்துடும், பசுமாடு. சின்னதாக இங்கே ஒரு கதவு இருக்கணுங்கிறான். எதுக்குன்னு கேட்டால் கண்ணுக்குட்டி வர்றதுக்குண்ணா. மாடு வந்த பிறகு அந்த வழியில் கண்ணுக்குட்டி வராதான்னு கேட்குறாரு. அதுக்கு எதுக்கு இன்னொரு கதவை போடுற? பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இங்கிலீஷில் பேசுகிறாரு அழகா. அங்கே இருந்த ஒரு வட இந்திய எம்பி எந்திரிச்சுறாரு, அண்ணாதுரை இங்கிலீஷில் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, நீங்கள் மட்டும் 3 மாதத்தில் நீங்கள் ஹிந்தி படித்தா அழகாக ஹிந்தி பேசலாம், 3 மாதத்தில் கற்றுக்கலாம் அது அப்படின்னா. ஆமாம், அதுக்கு மேலே அதில் கற்றுக்கிற என்ன இருக்குன்ட்டு அப்படி 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படித்தா போதும்னு இவங்க கொண்டு வர பேசுகிறாங்க. அண்ணா என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 8ஆம் வகுப்பு வரைக்கா? ஏய், முதுகலை தமிழ் இலக்கியம் படித்தவனே சிலப்பதிகாரத்துக்கும் திருக்குறளுக்கும் பொழிப்பறை தேடி அகராதியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். 8ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிக்கணும்ன்ற. தமிழ் ஒரு கடலடா, கரையில் நின்று காலை நினைச்சா போதும்ன்றா பைத்தியக்காரான்ட்டு அப்படி.